அந்த வீட்டில் அமைதி குடிகொண்டிருந்தது. நீலா தனது படுக்கையில் சாய்ந்து கொண்டு உடல்நிலை சரியில்லாதது போல் நடித்தாள். அவளுக்கு தேவைப்பட்டது ஒரு சில துளி தைலம் மட்டுமல்ல, அசோக்கின் மனதில் தன் மீது இருக்கும் அன்பின் ஆழத்தை அளந்து அறிவதுதான். அவன் தம்பி மட்டும்தானா, அல்லது அதற்கும் மேலாக ஏதாவது அவள் மனதில் உணர்வுகள் முளைத்து கொண்டிருந்தன? அறைக்குள் நுழைந்த அசோக் நீலாவின் நெற்றியில் வியர்வை துளிகளை கண்டான். என்னம்மா, முகம் வாடியிருக்கு என்று கேட்டான். நீலா மெல்லிய குரலில், அசோக், தலை ரொம்ப வலிக்குது, சளியும் பிடிச்ச மாதிரி இருக்கு, நெஞ்சில கட்டி இருக்கு, கொஞ்சம் தைலம் தேய்த்து விட்றியா என்றாள். அசோக் ஒரு கணம் தயங்கினான். அவன் கை விரல்கள் சற்றே நடுங்க தைலத்தை எடுத்தான். முதலில் அவள் நெற்றியில் மெதுவாக வட்டமிட்டான். பின்னர் மிகுந்த தயக்கத்துடன் தன் கையை அவள் நெஞ்சின் மீது வைத்தான். அந்த ஒரு தொடுதலில் நீலாவின் உடல் மின்சாரம் பாய்ந்தது போல் சிலிர்த்தது. அசோக்கின் கைச்சூடு அவளுக்கு புதுவிதமான கிளர்ச்சியை தந்தது. நீலா அவனது கண்களை ஆழமாக பார்த்தவள். இன்னும் கொஞ்சம் கீழே நல்லா தேய்த்துவிடு என்றாள். அசோக்கின் இதயம் வேகமாக படபடத்தது. அவன் கைகள் நடுங்கவே மெல்ல தைலத்தை எடுத்து அவள் நெஞ்சின் கீழ்ப்பகுதிக்கு கொண்டு சென்றான். அவன் விரல்கள் பட்ட இடமெல்லாம் நீலாவுக்கு இனம் புரியாத இன்பம் ஊடுருவியது. அவளுக்குள் மறைந்திருந்த ஆசைகள் மெல்ல தலை தூக்கத் தொடங்கின. ஆனால் அசோக் பதற்றமடைந்து விட்டான். அவனது இதயத் துடிப்பு அவனுக்கே தெளிவாக கேட்டது. சட்டென்று தன் கையை எடுத்துக்கொண்டு, போதும் அண்ணி, நீங்க நல்லா படுத்து தூங்குங்க, காலையில் சரியாகிடும் என்று தடுமாற்றத்துடன் கூறிவிட்டு வேகமாக அந்த அறையை விட்டு வெளியேறினான். நீலா மட்டும் அப்படியே படுத்திருந்தாள். அவள் திட்டம் ஓரளவு பலன் கொடுத்திருந்தது. அசோக்கின் கண்களில் தெரிந்த அந்த தயக்கமும் அவன் கைகளிலிருந்த நடுக்கமும் அவன் மனதில் தன் மீது ஏதோ ஒரு உணர்வு ஊற்றெடுப்பதை நீலாவுக்கு தெளிவாக உணர்த்தின. அவள் இதழ்களில் ஒரு சிறு புன்னகை அரும்பியது. இனி அடுத்த கட்ட நகர்வு என்ன? தன்னை மேலும் நெருங்க அவனுக்கு எப்படி தூண்டுகோல் கொடுக்கலாம் என்று சிந்தித்தாள். இந்த பகுதியில் அசோக்கின் மனதில் என்ன ஓடியது? அவன் வெளியேறிய பிறகு என்ன நடந்தது? அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்ளுங்கள். அறையை விட்டு வெளியேறிய அசோக்கால் ஒரு நிலையில் இருக்க முடியவில்லை. அவன் மனதில் அண்ணி நீலாவின் உருவம் மட்டுமே சுழன்று கொண்டிருந்தது. அவள் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதை நினைத்து அவனுக்கு கவலையாக இருந்தது. அவளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தவன் உடனே வெளியே கிளம்பினான். கடைக்குச் சென்று நீலாவுக்கு பிடித்தமான கொய்யா பழங்களையும் சளியை குறைக்க சூடான நண்டு சூப்பையும் வாங்கி வந்தான். மாலை நேரம். நீலா தன் அறையில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அவள் முகத்திலிருந்த சோர்வு அசோக்கை மிகவும் வருத்தியது. மெதுவாக அறைக்குள் நுழைந்த அவன் அவள் அருகில் சென்று அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தான். காய்ச்சல் கொஞ்சம் குறைந்திருந்தது. அண்ணி என்று மென்மையான குரலில் அவளை எழுப்பினான். நீலா மெல்ல கண்விழித்து பார்த்தாள். அசோக் கையில் சூப் பாத்திரத்துடன் நிற்பதைக் கண்டு அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்ப எப்படி இருக்கு? உங்களுக்காக சூடான நண்டு சூப் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத குடிச்சிங்கன்னா நெஞ்சில் இருக்கிற சளி கரைஞ்சிடும். எழுந்திருங்க, கொஞ்சம் குடிங்க என்று அன்பாக கூறினான். அவள் எழுந்தமர அசோக் ஒரு தம்பலரில் சூப்பை ஊற்றிக் கொடுத்தான். அந்த சூட்டில் அவள் மெதுவாக குடிக்க அவளுக்குள் ஒரு இதம் பரவியது. அசோக், இப்ப பரவாயில்ல, சூப்பு நல்லா இருக்கு. ஆனா சளி காரணமாக கை கால்களெல்லாம் ரொம்ப வலிக்குது என்றாள் நீலா. உடனே அசோக், அதுவா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் காலையெல்லாம் அமுத்தித் தர்றேன், நீங்க மெதுவா படுங்க என்று ஒரு பாதுகாவலனைப் போல் கூறினான். நீலா தயக்கத்துடன் படுக்க அசோக் அவள் கால்களை மெதுவாக அமுத்தத் தொடங்கினான். அவனுடைய ஒவ்வொரு அசைவிலும் அன்பும் அக்கறையும் ததும்பியது. அந்த நிதானமான கவனிப்பு நீலாவுக்கு அவன் மீது ஒரு பெரும் நம்பிக்கையை தந்தது. இந்த உலகத்தில் எனக்கென்று யாரும் இல்லை என்று நினைத்தேன். ஆனால் அசோக் காட்டும் இந்த அன்பு, இது வெறும் கடமை மட்டும்தானா என்று அவள் மனதில் எண்ண ஓட்டம் ஏற்பட்டது. நீலாவின் மனதில் உண்மையாக என்ன ஓடியது?
அவள் தனது காதலை அவனிடம் சொல்லத் துணிவாளா? அடுத்த பகுதியில் பார்ப்போம். அசோக் அமுதிக் கொண்டிருந்த அந்த அமைதியான வேளையில் நீலாவின் மனதில் நீண்ட நாட்களாக தேக்கி வைத்திருந்த உணர்வுகள் வெடிக்கத் தொடங்கின. அவள் மெல்ல எழுந்து அமர்ந்து அசோக்கின் கைகளை பிடித்து கொண்டாள். அவள் கண்கள் கலங்கியிருந்தன. போதும் அசோக், நான் ஒன்னு சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே என்று தயக்கத்துடன் ஆரம்பித்தாள். சொல்லுங்க அண்ணி என்றான் அசோக். இந்த வீட்டில் நான் தனிமையாக இருப்பது எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கு. எனக்கு யாருமே இல்லாத மாதிரி ஒரு பயம் என்னை துரத்துது. நிஜமாக சொல்லப்போனா இனி வாழவே பிடிக்கல அசோக் என்று விம்மினாள் நீலா. அசோக் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான். நீலா தொடர்ந்தாள். எனக்கு ஒரு துணையாக நீ இருப்பியா? உன்னை திருமணம் செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். நான் கேட்டது உன் மனசுக்கு தப்பா தெரிஞ்சா மன்னிச்சிடு. ஆனால் இந்த தனிமையில் இனி ஒரு நிமிஷம் கூட என்னால் வாழ முடியாது. அறைக்குள் பனியடித்த மௌனம். அசோக் அவளது கைகளை இன்னும் அழுத்தமாக பற்றி கொண்டான். அவன் முகத்தில் ஒரு தெளிவான புன்னகை அரும்பியது. கண்டிப்பா அண்ணி இல்ல நீலா, நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். உங்களை இப்படி தனிமையிலும் கவலையிலும் பார்ப்பது எனக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்தது. உங்க மேல எனக்கு ஏற்கனவே ஒரு பெரிய அன்பு இருந்தது. ஆனா அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாமதான் இத்தனை நாளும் தயங்கின. இனிமே உங்க வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு துணையாயிருப்பேன். நீங்க இழந்த அந்த சந்தோஷமான வாழ்க்கையை மீண்டும் உங்களுக்கு திருப்பிக் கொடுப்பேன் என்று உறுதியாக கூறினான். அந்த வார்த்தைகள் நீலாவின் காதுகளில் தேனாக பாய்ந்தன. இத்தனை நாட்களின் தனிமைக்கும் பயத்திற்கும் ஒரு விடை கிடைத்ததைப் போல் உணர்ந்தாள். இருவரும் தங்கள் முடிவை அசோக்கின் பெற்றோரிடம் எப்படி சொல்வார்கள்? அவர்களின் எதிர்வினை என்னவாக இருக்கும்? அடுத்த பகுதியில் காணுங்கள். தங்கள் முடிவை அசோக்கின் பெற்றோரிடம் சொல்ல இருவரும் மிகுந்த தயக்கத்துடனேயே சென்றனர். முதலில் அவர்கள் அதிர்ச்சி அடைந்து ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தனர். ஊரும் உலகமும் என்ன சொல்லுமோ என்ற தயக்கம் அவர்களுக்குள் இருந்தது. ஆனால் நீலாவின் இளம் வயதையும் அவள் கடந்த சில மாதங்களாக அனுபவித்தது தனிமையையும் நினைத்து பார்க்க அவர்களின் மனம் இறங்கியது. உங்கள் சந்தோஷம்தான் முக்கியம் என்று கூறி 2 நாட்களுக்குப் பிறகு ஒரு சிறிய அளவில் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். நீலாவுக்கு வானத்தில் பறப்பது போன்ற மகிழ்ச்சி. அசோக் கூகையுடன் வெளியே போய்விட்டு வருவதாகச் சொல்லிச் சென்றான். நீலா உற்சாகமாக தன் அறைக்குச் சென்றாள். நீண்ட நாட்களுக்குப் பிறகு மனப்பாரம் குறைந்து நிம்மதியாக குளித்து அழகான ஆடை அணிந்து கண்ணாடி முன் நின்றாள். கண்ணாடியில் தெரிந்த தன் முகத்தை பார்த்து அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. துக்கத்தில் வாடிய அந்த முகத்தில் இப்போது ஒரு புது தேஜஸ் தெரிந்தது. இதற்கிடையில் அசோக் வெளியே சென்று அவளுக்காக மல்லிகை பூக்கள், பழங்கள் மற்றும் இனிப்புகளை வாங்கி வந்தான். நீலா உறங்கிய நேரத்தில் அவள் அறை முழுவதும் அந்த மல்லிகை பூக்களை தூவி அலங்கரித்தான். மணி இரவு 9 ஆனது. நீலா ஒரு நிம்மதியான உறக்கத்தில் இருந்தாள். அசோக் மெதுவாக அவள் அருகில் வந்து அவள் நெற்றியிலும் கன்னத்திலும் இதமாக முத்தமிட்டான். அந்த ஸ்பரிசத்தில் நீலா சட்டென்று விழித்து கொண்டாள். என்ன அசோக், எப்போ வந்தீங்க? இவ்வளவு நேரம் உங்களை தேடிக்கிட்டு இருந்தேன் என்று செல்லமாக கோபித்து கொண்டாள். அசோக் அந்த இரவில் நீலாவுக்காக என்ன செய்யப் போகிறான்? அவளது மனக்கவலைகளை முத்தங்களால் தீர்க்கும் தருணம் எப்படி இருக்கும்? அடுத்த பகுதியில் படியுங்கள். அதுவா நீலா, உன்னோட உடம்பு வலிக்கு மருந்து வாங்கப் போயிருந்தேன் என்றான் அசோக் குறும்புடன். உடம்பு வலின்னு நான் சொல்லவே இல்லையே என்று நீலா குழப்பமாக கேட்டாள். உடனே அசோக் அவளை நெருங்கி அமர்ந்தான். நேத்து சொன்னீங்களே, அது சும்மா சொன்னதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் இப்போ எடுக்கப் போற உடம்பு வலி நேத்து சொன்னது இல்லை. கடந்த 2 வருஷமாக நீ அனுபவித்த அந்த மனவலியையும் தனிமையையும் தான் நான் இன்னைக்கு தீர்க்கப் போறேன். நெஞ்சில சளி இருக்கும்னு சொன்னீங்களே, அதுவும் இப்போ எப்படி பறந்து போகுதுன்னு பாருங்க என்றான் அன்புடன். அசோக்கின் அந்த வார்த்தைகளும் மாறாத அன்பும் நீலாவை உருகச் செய்தன. இதுவரை அவள் சந்தித்த துயரங்கள் அனைத்தும் காணாமல் போவதை உணர்ந்தாள். அந்த இரவு நீலாவின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இரவாக மாறியது.
மல்லிகைப் பூக்களின் வாசமும் அசோக்கின் அருகாமையும் அவளுக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்தன. அசோக் மெல்ல அவள் கண்களை பார்த்தான். நீலா, உன்னோட இந்த 2 வருஷ வலிய இன்னைக்கு நான் குறைக்க ஆரம்பிக்க போறேன். முதலில் தலைவலிதானே சொன்னீங்க என்று மெல்ல கேட்டான். அவன் இதழ்கள் அவள் நெற்றியில் ஆழமாக பதிந்தன. அந்த முத்தம் அவளது இத்தனை கால மன அழுத்தத்தை கரைத்தது. பிறகு மெல்ல அவள் கழுத்தில் முத்தமிட்டான். நீலா தன் கண்களை மூடிக்கொண்டு அந்த உணர்வில் திளைத்தாள். அடுத்து நெஞ்சில சளி இருக்குன்னு சொன்னீங்களே, இப்ப பாருங்க அந்த பாரம் எப்படி குறையுதுன்னு என்று சொல்லிக்கொண்டே அவள் நெஞ்சில் கை வைத்து மெல்ல தடவிவிட்டு அங்கேயும் முத்தமிட்டான். அவளுக்குள் இனம் புரியாத உணர்வு மின்னல் பாய்ந்தது. தனது உடலின் ஒவ்வொரு வலியையும் அசோக் எப்படி தீர்ப்பான்? நீலாவின் அடுத்த வார்த்தை என்னவாக இருக்கும்? முடிவு பகுதியில் பார்ப்போம். அவள் எங்கெங்கே வலி என்று சொன்னாலோ ஒவ்வொரு இடத்தையும் விடாமல் அசோக் தன் முத்தங்களாலும் அரவணைப்பாலும் அவளது உடல் வலியையும் மனக்கவலையையும் ஒவ்வொன்றாக தீர்த்து வைத்தான். நீலா மெல்லிய குரலில், கால் கூட ரொம்ப வலிக்குது அசோக் என்று சொல்ல, அவன் மெல்ல அவளது சேலையை ஒதுக்கி அவள் கான்களில் முத்தமிட்டான். அந்த ஸ்பரிசத்தை நீலாவால் தாங்க முடியவில்லை. அவளுக்குள் ஒரு பேரானந்தம் பொங்கியது. அசோக் அவளை அருகில் இழுத்துக்கொண்டு, நீலா, உங்க சந்தோஷத்தை இனிமே நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு திருப்பிக் கொடுக்க போறேன். உங்க 2 வருஷ கவலையை இந்த 2 நாளில் நான் தீர்த்து வைப்பேன் என்று காதலோடு உறுதியளித்தான். அவன் மட்டும் வார்த்தைகளில் சொல்லவில்லை, ஒவ்வொரு முத்தமாக, ஒவ்வொரு அரவணைப்பாக அதை செயலாக்கிக் காட்டினான். அந்த இரவு முழுவதும் அவளது அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி அவளை ஒரு முழுமையான பெண்ணாக உணரச் செய்தான். நீலா அந்த இரவில் இழந்து கொண்டிருந்த தன்னம்பிக்கையையும் வாழ்க்கையின் மீதான ஆர்வத்தையும் மீண்டும் பெற்றாள். அசோக்கின் அன்பு அவளுக்கு புத்துயிர் அளித்தது. மறுநாள் காலை விடிந்தது. இருவரும் கோத்தாடி அணிந்து பெரியவர்களின் ஆசியுடன் எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்டனர். அத்தை மற்றும் மாமா இருவரையும் மனதார வாழ்த்தினர். நீலாவின் முகத்தில் இப்போது அந்த பழைய சோகம் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு அழகான புன்னதையும் அசோக் கொடுத்த புதிய வாழ்க்கையின் பெருமிதமும் மின்னின. தனிமையில் வாடிய நீலாவுக்கு அசோக் ஒரு நிழலாகவும் துணையாகவும் மாறினான். அவர்களின் வாழ்க்கை இனிமையாகத் தொடங்கியது. இவர்களின் வாழ்க்கையில் இனி என்னென்ன சவால்கள் வரும்? அவர்களது காதல் என்றென்றும் நிலைக்குமா? இறுதி பகுதியில் முடிவை காணுங்கள். திருமணத்திற்கு பிறகு அசோக்கும் நீலாவும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். முன்பு நீலா தனிமையில் வாடிய அதே வீடு இப்போது அவளுக்கு பூங்காவை போல் மாறியிருந்தது. அசோக் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு புதியதொரு ஆச்சரியத்தை தந்தான். ஒரு நாள் அவளை கடற்கரைக்கு அழைத்துச் சென்றான். மற்றொரு நாள் அவளுக்கு பிடித்தமான தோட்டத்தில் இரவு உணவு ஏற்பாடு செய்தான். நீலா இழந்த இளமையையும் உற்சாகத்தையும் மீண்டும் பெற்றாள். ஒரு முறை நீலா அசோக்கிடம் கேட்டாள், என்னை மணந்து கொண்டது உனக்கு வருத்தமாக இல்லையா? ஏனெனில் நான் உன்னைவிட மூத்தவள், விதவையும் கூட. அதற்கு அசோக் பதிலளித்தான், வயதும் கடந்த கதையும் எனக்கு முக்கியமில்லை நீலா. முக்கியம் உன் மனதின் தூய்மை. நான் உன்னை காதலித்தேன், காதலிக்கிறேன், என்றென்றும் காதலிப்பேன். அந்த பதில் நீலாவின் கண்களை கலங்கச் செய்தது. அவள் அசோக்கை இறுக அணைத்து கொண்டாள். அவர்களது காதல் கதையை ஊரில் உள்ளவர்கள் பலரும் பாராட்டினர். ஆரம்பத்தில் சிலர் கிண்டல் செய்தார்கள் என்றாலும் பிறகு அவர்களது அன்பையும் புரிதலையும் கண்டு அனைவரும் மெச்சினர். நீலா மெல்ல மெல்ல சமையலில் புது வகைகளை கற்றுக்கொண்டாள். அசோக் அவளுக்கு உதவியாக இருந்தான். இருவரும் ஒன்றாகச் சேர்ந்து வீட்டு வேலைகளை செய்தார்கள். பகலில் உழைத்து இரவில் ஒருவருக்கொருவர் கதைகள் சொல்லி நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டு நேரத்தை கழித்தார்கள். அவர்களின் வாழ்க்கை ஒரு கனவைப் போலிருந்தது. ஆனால் ஒரு நாள் நீலாவின் முன்னாள் மாமியார் ஒருவர் திடீரென்று அவர்கள் வீட்டிற்கு வந்தார். அவள் நீலாவை பார்த்து, இது உனக்கு அழகாக இருக்கிறதா? இளம் பையனை கட்டிப்பிடித்து விளையாடுவது என்று வசைபாடினாள். நீலாவின் முகம் வெளிறிப் போனது. அசோக்கோ கோபத்துடன் எழுந்து, எங்கள் வாழ்க்கையில் தலையிடாதீர்கள். நீலா என் மனைவி,
அவளை இப்படி பேசுவதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக கூறினான். அந்த சம்பவத்திற்கு பிறகு என்ன நடந்தது? நீலாவின் மனநிலை மீண்டும் பாதிக்கப்படுமா? கடைசி பகுதியில் தெரிந்து கொள்ளுங்கள். முன்னாள் மாமியார் சென்ற பிறகும் அவள் வசைகள் நீலாவின் காதுகளில் வெட்டெறிந்து கொண்டே இருந்தன. நீலாவால் சமாளிக்க முடியாமல் அழுது கொண்டே தன் அறைக்கு சென்று விட்டாள். அசோக் அவள் பின்னால் சென்றான். நீலா, அந்த வார்த்தைகளை காதில் வாங்கிக் கொள்ளாதே, அவர்கள் பொறாமை பேச்சு என்று சமாதானப்படுத்தினான். ஆனால் நீலாவின் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஒருவேளை அவள் சொன்னது உண்மையாக இருக்குமோ? நான் உனக்கு தகுந்தவள்தானா என்று கேட்டாள். அசோக் அவளை இருக்கையில் அமர்த்தி கொண்டு, நீலா, கேள். நான் உன்னை தேர்ந்தெடுத்தது என் மனதின் முழு விருப்பத்துடன் தான். உன்னைவிட வேறு யாரும் எனக்கு தேவையில்லை. உன்னுடைய புன்னகைதான் எனக்கு கிடைத்த பெரிய பரிசு. அதை இழக்க நான் விரும்பவில்லை என்றான். பின்னர் அவன் எழுந்து சென்று ஒரு சிறு பெட்டியை எடுத்து வந்தான். அதை திறந்து உள்ளே இருந்த மெல்லிய தங்கச் சங்கிலியை நீலாவின் கழுத்தில் மாட்டினான். இது எங்கள் காதலின் அடையாளம். இதை காணும் போதெல்லாம் நான் உன் அருகில் இருப்பதை நினைவுகூர் என்றான். நீலா அந்தச் சங்கிலியை தொட்டு பார்த்தாள். அவள் கண்களில் இருந்த கலக்கம் மெல்ல மறைந்து ஒரு புதிய உறுதி தெரிந்தது. நான் உன்னை நம்புகிறேன் அசோக். இனி யாருடைய வார்த்தையும் என்னை பாதிக்காது என்றாள். அன்று முதல் அவர்கள் இன்னும் பலமாக ஒருவருக்கொருவர் ஒட்டிக்கொண்டார்கள். ஊரின் பேச்சுக்களையும் கிண்டல்களையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையை சிரித்துக்கொண்டே நகர்த்தினார்கள். நீலா இறுதியாக தனக்கான அமைதியையும் அசோக் தனக்கான காதலியையும் கண்டுபிடித்திருந்தார்கள். அவர்களின் கதை தன்னம்பிக்கையும் உண்மையான அன்பும் எப்படி எல்லா தடைகளையும் தாண்டும் என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டாக மாறியது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இப்படிப்பட்ட காதல் கதைகளுக்கு எங்கள் சேனலை தொடருங்கள். நன்றி.